எங்கள் இரட்சகராகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே கடைசி நாட்களிலே நடக்கப் போகிற சம்பவத்தை குறித்து தேவன் பேசின வார்த்தைகளை நாங்கள் கேட்போம். ஒலிவமலையிலே அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த உலகத்தின் முடிவை பற்றி அவர் பேசினார். சீடர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் மிகவும் வித்தியாசமாக இருந்ததை மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். அவர்கள் கேட்டது உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்றால் கேட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை, உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடி நீங்கள் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே அந்த சீடர்கள் தொடங்கி இன்றைய வரையிலும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2011ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தவர். இன்றைக்கு இத்தனை வருடங்கள் கழிந்து விட்டது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறவில்லை. இப்போ வஞ்சிக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மக்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள்? அப்பொழுது இந்த காலத்திலே தேவன் தீர்க்க தரிசனமாக உரைத்து சென்றார். இப்படியாகத்தான் இந்த பூமியிலே நடக்கப் போகிறது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. இந்த எச்சரிக்கையை ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் கண்டு அதற்கு விலகி அவர்களை ஆராய்ந்து பார்த்து எது சரி எது பிழை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய பிரதானமான ஒரு பொறுப்பு. இதற்கு தேவன் பாத்திரவாளி இல்லை. நாம் தான் சரியான முறையில் இருந்து வஞ்சிக்கப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய வருகையிலே செல்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் பார்க்கிற பொழுது மதவாதிகளினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக சபைகள், ஆவிக்குரிய சபைகள், பிரச்சனைகள், பிரிவினைகளை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக உலக ஞானத்தினாலே மக்கள் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கலாம். இந்த 3 விடயங்களும் இந்த மக்களை வஞ்சிக்கிறதை நாங்கள் உலக பிரகாரமாக கண்டுகொண்டு இருக்கிறோம். இந்த 3 விஷயங்களிலே முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது மதவாதிகளினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தினாகும்படிக்கு சமுத்திரத்தை பூமியை சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தினான போது அவனை உங்களில் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குவீர்கள். பார்த்தீர்களா? இப்போ இந்த மதவாதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உலகம் கடலில் மார்க்கமாக உலகம் சுற்றி திரிகிறார்கள். சுற்றி திரிந்து தங்களுடைய மார்க்கத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக திரிகிறார்களாம். அப்படி தெரிந்து என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். இந்த மதவாதிகளினாலே இந்த மக்கள் நரகத்துக்கு செல்லுகிறார்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். எப்படிப்பட்டவர்களாம் அவர்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அநேக காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அநேகமான காரியங்களை இந்த நாட்களிலே மதவாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து வஞ்சிக்கிறார்கள் என்பதை குறித்து தெளிவாக அந்த நேரத்திலே பேசினார். அந்த நேரத்திலே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள், வேத வல்லுநர்கள் அவர்கள் யூத மார்க்கத்திலே விவிலியத்திலே இருந்த மக்கள். ஆனால் இப்பொழுது நடக்க போகிற காரியம் இது வித்தியாசமான காரியங்களும் வணக்கங்களும் தொழுகைகளும் இந்த மக்கள் செய்வார்கள் என்று தேவன் தெளிவாக பேசினார். இந்த மதவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இப்பொழுது இருக்கிறார்கள் என்பதை நாம் தான் ஆராய்ந்து கண்டுகொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களிலும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களிலும் சந்த வழிகளில் வந்தனங்களையும்
மனிதர்களால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இன்றைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிற உலகத்திலே இதை கத்தோலிக்க வேதம் அப்படியே சொல்கிறது. பாருங்கள், கத்தோலிக்க வேதம் சொல்கிறது, உங்களை யாரும் நெறி தவறி செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 24:4 கத்தோலிக்க வேதம் சொல்கிறது. பக்கம் 48 பக்கம் புதிய ஏற்பாடு. இதில் சொல்லப்படுகிற வசனம் என்னென்றால், தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கிகளின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். கத்தோலிக்க வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் இது. இந்த இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு செய்யப்பட்டு என்று கத்தோலிக்க வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது யார், எங்கே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மதத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து அதுக்கு விலக வேணும். இப்படிப்பட்டவர்கள் உங்களை நரகத்தின் மகன் ஆக்குகிறார்கள். இதில் நாங்கள் 23ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியிலே ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பழங்களுக்கு ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அடுத்த வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். அடுத்த வசனம், உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். இன்றைக்கு இந்த மதவாதிகள் எல்லாரும் இப்படியாக தங்களை ஒரு பெரியவனாக காட்டிக்கொண்டு இப்படியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற மக்கள், இப்படியான மதங்கள், இப்படியான இடங்களிலே இருந்து நீங்கள் அவர்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பது உண்மை. அதை யார் என்று கண்டுகொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் தான் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா இருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட நடக்க உள்ளவர்கள், இப்படியான வழிநடத்தல் உள்ளவர்கள், இப்படி செய்கிறவர்களை குறித்து அவர் எச்சரித்து கொண்டு வந்து சொல்லுகிறார். 13வது வசனத்தில் கண்டிக்கிறது நாங்கள் வாசிக்கிறோம். போம். மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போறவர்களை பிரவேசிக்க விடுகிறதில்லை. பார்த்தீர்களா? யார் இப்ப தடையா இருக்கிறார்கள் சொன்ன இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிப்பட்ட மதவாதிகள் தங்களை ஒரு பெரியவராக காட்டிக்கொண்டு இந்த மக்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார்கள்? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்காத படிக்கு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே நீங்கள் அவர்களோட கூட போக வேண்டுமா இருந்தால் இவைகளை இப்பொழுதே விட்டு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதால் உண்மை. இதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால் இப்பொழுது இருக்கிற மதவாதிகளுடைய போதனைகள், இவருடைய காரியங்களை தான் எங்கே யார் செய்கிறார்களோ அதை விட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியிலே வர வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு 2011ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அதுக்கு பிற்பாடு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மதங்கள் எல்லாம் தோன்றி இந்த உலகத்திலே அநேக மக்களை இன்றைக்கு வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். பூமியிலே இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற வஞ்சனைகள் எல்லாம் நம்மாலே கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவுக்கு வளர்ந்து பெரிய பெரிய விருட்சம் போல வளர்ந்து இருக்கிறது. யாரும் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள சபைகள் இன்றைக்கு வளர்ந்து, மதங்கள் வளர்ந்து மக்களை இப்படியாக வஞ்சிக்கிற காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மதவாதிகள் தங்கள் மதத்திலே சேர்க்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வேஷம் மற்றவர்களை வசீகரத்தன்மையாக ஆக்குகிறது. அவர்கள் வேஷதாரிகளாக இருக்கிறார்கள். தாங்கள் ஒரு முதன்மையான காரியங்களை செய்கிறார்கள். தங்கள் ஒரு பெரியவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த மதத்திலே எப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து நடக்க வேண்டியது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. இது தேவன் சொன்னார், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். நாம் எந்த மதத்தை குறித்து நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால் மிகவும் பயங்கரமான காரியத்தை தேவன் எச்சரிக்கிறார். 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவராலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவராலும் தேவாலயத்தின் பொன் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள்.
மதுவரே கூடரே எது முக்கியம்? பொன்னை பரிசுமாக்க தேவாலயமோ? மேலும் எவராலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவராலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவர் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதுகளே கூடரே எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுமாக்குற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவனத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கும் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். ஆமென். பார்த்தீர்களா? இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்வார்கள், எதற்கெடுத்தாலும் காணிக்க தசவாகம் இதை செய்தால் போதும் உங்களை பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படியான போதனைகள் இன்றைக்கு உலகத்திலே நிறைந்து மலிந்து காணப்படுகிறது. இது கத்தோலிக்க வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை தான் நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோம். அவர்கள் இப்படியான வேஷதாரிகளாக இருந்தார்கள். இந்த வேஷதாரிகளை நாங்கள் போலியான காரியங்கள், போலியாக மக்களை போதித்து இப்படியான வழிகளிலே கொண்டு செல்லுகிறவர்களால் அவர் எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மாயத்திலே இருக்கிறது. ஆனால் நம்ப மாட்டார்கள், ஒருவரும் நம்ப மாட்டார்கள். நம்ப முடியாத அளவுக்கு அந்த மார்க்கம், அந்த மதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான காரியங்களிலே நாங்கள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், எங்களுக்கு பரலோகம் கிடைக்கும், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற மக்களே, மத வைராக்கியத்திலே மதத்திலே நம்பிக்கை கொண்ட மக்களே, இந்த வேதங்களை எடுத்து நீங்கள் வாசித்து தியானித்து நீங்கள் விலக வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படியான காரியங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எந்த வழிகளிலே இருந்தாலும், ஆனால் நாம் அந்த வழிகளிலே இருந்து அதுகளை படித்து ஆராய்ந்து அந்த வழிகளிலிருந்து விலக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாயிருக்கிறது. அவர்களை விட்டு அவர்களை எங்களுடைய சடங்காச்சாரங்களை மாத்திரம் நாங்கள் செய்து கொண்டு இருந்தால் தேவனுடைய வருகையிலே தண்டனை தப்பித்துக் கொள்ளுவோம். பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பூட்டி போட்டார்கள். அவர்கள் செய்கிற கிரியைகள் எல்லாம் ஒன்றும் வந்து தேவனிடத்திலே சேராது. இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை இடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக விலக வேண்டும் என்று தேவன் நிச்சயமாக எச்சரிக்கிற காரியங்களை வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 23ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற மத சடங்காச்சாரங்களை பாருங்கள். இவர்கள் எதை செய்கிறார்களோ அதனாலே எந்த ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த பல நூற்றாண்டு காலமாகவே இந்த வேதம் எழுதி பல நூற்றாண்டுகளாக இந்த வேதம் வெளியிலே வராத அளவுக்கு தடை பண்ணப்பட்டிருந்தது. இந்த மதங்கள்லாம் பெரிய ஒரு மதமாக வளர்ந்து கிளவிட்டு உலகம் முழுவதும் பறந்து தெரிந்தது. இப்பொழுது சில நூற்றாண்டுகளாகத்தான் இந்த பரிசுத்த வேதாகமம் வெளியிலே வந்ததும் இன்றைக்கு இந்த மக்கள் இதை கண்டு வாசித்து தெரிந்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இரண்டால் பரிசுத்த வேதாகமத்தை பூட்டி போட்டார்கள், பரிசுத்த வேதாகமம் வாசிக்க கூடாதபடி செய்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. ஒவ்வொரு மொழிகளிலும் இந்த வேதம் இருக்கிறது. வாசித்து தியானித்து பாருங்கள். இதை வாசிக்கிற பொழுது நமக்கு வேத வசனத்திலே நாங்கள் சரியான முறையிலே வழிநடத்தப்பட்டால் நாம் அதை விட்டு விலகி நாம் அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே உண்மையாக இருக்கிறது. அதை விட்டு நாங்கள் சடங்காச்சாரங்களிலே மூழ்கி இருக்கிற மக்களே நிச்சயமாக தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அது எந்த மதமாக இருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் மத வைராக்கியங்களினாலே சென்று கொண்டிருக்கிறது. மதம் அவர்களை ஒருபொழுதும் உங்களை தேவனிடத்திலே சேர்க்காது. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய மதம்தான் உலகத்திலே பெரிய மதம், எங்களுடைய மதம்தான் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிறது. இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, தவறான போதனைகள், தப்பான காரியங்கள், தப்பான வழிநடத்தல்களில் இருந்து நீங்கள் மீண்டும் வெளியிலே வராவிட்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.